இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை அழைத்து நடத்திய கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள், நாம் படுத்துக்கொண்டே தேர்தலில் போட்டியிட்டாலும் 50 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டால் கூட வெற்றி பெற முடியும். ஆனால் கூட்டணி வைத்துத்தான் போட்டியிடப் போகிறோம். 50 தொகுதிகளை விட அதிகமான தொகுதிகளை நாம் வென்றாக வேண்டும் என்று டாக்டர் ஐயா அவர்கள் பேசியதற்கு பதில் கொடுத்திருக்கின்ற தமிழக வேளாண்மை துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், கொரோனா பேரிடர் காலத்தில் டாக்டர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வீட்டை விட்டு வெளியே கூட வரவில்லை. இவர்கள் எப்படி 50 தொகுதிகளில் படுத்துக்கொண்டு வெற்றி பெற முடியும் என்று எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கேட்டிருக்கிறார். அதாவது கொரோனா காலத்தில் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களும் ஓடி ஓடி மக்களுக்கு சேவை செய்ததைப் போல ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் இந்த எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அந்த கொரோனா பேரிடர் காலத்தில் மருத்துவர்கள் குழுவிற்கு அற்புதமான ஆலோசனைகளை தந்தார்கள். மக்கள் தங்களை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் விஞ்ஞான ரீதியாக மக்களுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அன்றைக்கு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இவர்களெல்லாம் எங்கே போய் உறங்கி கொண்டிருந்தார்கள்? அவர்களெல்லாம் அப்படியே ஓடி ஓடி மக்கள் பணி செய்தார்களா? அதற்காகத்தான் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தார்களா என்று கொஞ்சமாவது எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சென்ற தேர்தலில் பணத்தை கொடுத்துத்தான் ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றார்கள். சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பணத்தை கொடுத்துத்தான் ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றார்கள். இவர்கள் கொரோனா காலத்தில் ஓடி ஒளிந்து விட்டு கொரோனா காலத்தில் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்த டாக்டர் ஐயாவையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் குறை சொல்வதற்கு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்திற்கு என்ன தகுதி யோகியதை இருக்கிறது? பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற ஒரு கட்சி மட்டும் இல்லை என்றால் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் செல்லா காசாகி இருப்பார். திமுகவில் அவரை நாய் கூட சீண்டி இருக்காது. பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்ற காரணத்தால், பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் வன்னியர் சங்க மாநாட்டை விமரிசையாக கிட்டத்தட்ட 15 லட்சம் பேருக்கு மேல் கூடுகின்ற ஒரு மாநாடாக நடத்தி காட்டியதற்கு பிறகுதான் திமுக வேறு வழி இல்லாமல் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தை அடுத்து வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கான மண்டல குழு தலைவரில் இவரை ஒரு தலைவராக நியமித்தார்கள். அதுவும் எங்கே? வன்னியர்கள் பெரும்பாலாக வாழ்கின்ற பகுதியில். ஏன் நானும் வன்னியர் என்று போய் சொல்லி ஓட்டு வாங்க வேண்டும், ஓட்டு பிச்சை எடுக்க வேண்டும் என்பதற்காக எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தை திமுக ஒரு வன்னிய பிச்சைக்காரராகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதே தவிர எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தை திமுகவுடைய தலைமை ஒரு தலைவராக பார்க்கவில்லை. அவரை வன்னியரிடம் சண்டையை மூட்டுகின்ற ஒரு வேலையை செய்வார். வன்னியருடைய ஓட்டை இவரை வைத்து வாங்கலாம் என்ற எண்ணத்தில் தான் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக களமிறக்கி இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லை என்றால், வன்னியர் சங்கம் இல்லை என்றால், டாக்டர் ஐயா என்கின்ற ஒரு தலைவர் இல்லை என்றால் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்திற்கு முகவரி கூட இருந்திருக்காது. எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தின் அத்தனை பொறுப்புகளையும் பிடுங்கிக் கொண்டு அந்த பகுதியில் சிறுபான்மையாக இருக்கின்ற வேறு ஏதோ ஒரு சமுதாயத்தை சார்ந்தவரை திமுக தலைவராக்கி இருக்கும், அவரை அமைச்சராக்கி இருக்கும், அவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி இருக்கும், அவரை திமுகவின் மாவட்ட செயலாளராக்கி இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லை என்றால் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் எல்லாம் திமுகவில் அரசியல் அனாதைகளாகத்தான் இருந்திருப்பார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்ற காரணத்தால் தான் டாக்டர் ஐயாவிற்கு எதிராக, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக பேச வேண்டும் என்பதற்காக எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தையும் ஒரு ஆளாக, ஒரு தலைவராக, ஒரு மண்டல குழு தலைவராக திமுக நியமித்திருக்கிறது. ஆகவே தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தன்னுடைய அரசியல் பிழைப்பு நடக்க வேண்டும் என்பதற்காகவே எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவிற்கு எதிராக, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நெய்வேலி நிலக்கரி நிறுவன பிரச்சனையில் அந்த விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு வக்கில்லாத எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம்
இன்னும் சொல்லப்போனால் அந்த விவசாயிகளை நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திடம் அடகு வைத்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அந்த நெய்வேலி பகுதியில் பெரும்பான்மையாக வாழ்கின்ற வன்னியர் சமூகத்தின் நிலத்தை பிடுங்கி நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திற்கு தாரை வார்ப்பதற்கு தரகு வேலை பார்த்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவை பற்றியும் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றியும் பேசுவதற்கு எந்த அருகதையும் யோக்கியதையும் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்திற்கு இல்லை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.